F-16 அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு டாபிக். உக்ரைனுக்கு F-16 கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு 60லேருந்து 90 F-16 கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோலாம் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஒரு 32லேருந்து 40 கிடைக்கலாம். இனிஷியலாக வேணால் ஒரு 6 கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த வருட முடிவுக்குள்ளேயே F-16 அப்படிங்கிறது உக்ரைனுக்கு கிடைத்து விடும் அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்தாகவும் இருக்குது. ஆனால் ரஷ்யா உக்ரைன் இந்த போரை F-16 தலைகீழாக திருப்பி விடுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு நிறைய செனாரியோஸ் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வேர்ல்டு வார் 3 தான்ப்பா நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறதா இன்றைக்கி பிரிட்டிஷனுடைய ஒரு ஆத்தர், அவர் ஒரு ஹிஸ்டோரியன் கூட, அவர் விளக்கமாக சொல்கிறார். 3 விஷயங்கள் நடந்தால் இங்கே வேர்ல்டு வார் 3 வந்துருச்சுன்னு அர்த்தம். அதில் 2 விஷயங்கள் ஆல்ரெடி நடந்துருச்சு, இன்னும் ஒரு விஷயம் ஏதாவது நடந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 2 விஷயங்கள் அப்படிங்கிறது ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துருச்சு. அதில் அமெரிக்காவினுடைய இன்வால்மெண்ட், நேட்டோவினுடைய இன்வால்மெண்ட் மற்றும் ரஷ்யாவினுடைய நட்பு நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள் ஒன்றிணைவது அப்படிங்கிறது இதுவும் நடந்துருச்சு. இந்த 2 விஷயமும் நடந்துருச்சு. அப்போ 3ஆவதாக நடக்கக்கூடிய விஷயம் என்ன? பல கேள்விகளுக்கான பதிலாக இந்த ஒரு வீடியோ. எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரான் ஒரு அணு ஆயுதத்தை டெவலப் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதுதான் அவர் சொல்கிற முதல் பாயிண்ட். இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது வேர்ல்டு வார் 3க்கான அந்த ஒரு 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 பயம் காட்டுதல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன சொல்கிறாங்க? ஈரானில் பிரசிடெண்ட் அவர்கள் இறந்துட்டாங்க. இப்போ புது பிரசிடெண்ட் வந்துட்டார். இந்த புது பிரசிடெண்ட் புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை உருவாக்கலாம். அப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உருவாக்குறது மட்டும் இல்லாமல் நாங்கள் அணு ஆயுத பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக கடந்த 2 தினங்களாக செய்தியாக வெளியிட்டு வருகிறது ஈரான். ஸோ அணு ஆயுத பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் ரெடி, ஆனால் நீங்கள் ரெடியா அப்படிங்கிறது தான் அமெரிக்காவை பார்த்து ஈரான் கேட்கக்கூடிய கேள்வி. ஒருவேளை இப்போது அமெரிக்கா நான் இல்லைப்பா எனக்கு அது ஒத்து வராது அப்படின்னு சொல்லி விலகி போனாலோ, நெக்ஸ்ட் பிரசிடெண்ட்டாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்தாலோ இங்கே என்ன நடக்கும்? டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான் இந்த அணு ஆயுத ஒப்பந்தத்திலிருந்து அவர் வெளியேறினார். அதன் பிறகு மறுபடியும் அதிலே வந்து ஜாயின் பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஸோ அணு ஆயுத ஒப்பந்தத்திலேருந்து நீங்கள் வெளியேறிட்டீங்க, அணு ஆயுத ஒப்பந்தத்தை மறுபடியும் நான் பேச்சுவார்த்தை வழி நடத்துறதுக்கு தீர்மானித்தே நீங்கள் வரல, நான் அணு ஆயுதத்தை உருவாக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? ஆல்ரெடி ஈரான், வடகொரியா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் இவங்கெல்லாம் நட்பு நாடுகள். ரஷ்யாவை போரில் நம்மளால் தோற்கடிக்க முடியலை. 55-60 நாடுகள் சேர்ந்தும் ரஷ்யாவை தோற்கடிக்க முடியலை. இதன் பிறகு ரஷ்யாவை தோற்கடிக்கணும்னா தஜிகிஸ்தான் போன்ற ரஷ்யாவினுடைய பார்டர் ஏரியாவில் இருக்கக்கூடிய நாடுகளை டீஸ்டெபிளைஸ் பண்ணணும் அப்படிங்கிற பிளான் எல்லாத்தையுமே சிஐஏ போட்டுட்ருக்காங்க. இதுக்கு நடுவில் இப்போ வந்து ஈரான் ஒரு நியூக்ளியர் குண்டுகளை நாங்கள் உருவாக்கி விட்டோம் அப்படின்னு சொல்கிற அறிவிப்பு வந்தது என்றால் அமெரிக்கா என்ன செய்வாங்க? இஸ்ரேல் கண்டிப்பாக அமெரிக்காவை கூப்பிட்டு உடனடியாக ஈரான் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈரானுக்குள்ளே அமெரிக்காவினுடைய படைகள் நுழையும் போது கல்ஃப் வார் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். இந்த கல்ஃப் யுத்தம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிருச்சுன்னா ஆல்ரெடி இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தில் கல்ஃப் ரீஜன் ரொம்ப பெரிய அளவில் ஒரு பெரும் பதட்டத்தில் இருக்காங்க. எப்போ வேணாலும் இந்த யுத்தம் அப்படிங்கிறது நீட்சி அடையலாம், பெருசாக மாறலாம் அப்படின்னு சொல்லி. அது கூடவே இன்றைக்கி எகிப்தும் வார்னிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஈரானும் இப்படி ஒரு செய்தியை சொல்லிவிட்டார்கள் என்றால் அது மிடில் ஈஸ்ட் முழுவதுமாக பற்றி எரியக்கூடிய செய்தியாக மாறும். மிடில் ஈஸ்ட் வர்சஸ் வெஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி மாறிடும். அப்போ இந்த மிடில் ஈஸ்ட், ஈரான், இது கூடவே இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை, ரஷ்யா உக்ரைன் போர், இதில் இந்த ஒரு மிடில் ஈஸ்ட் பிரச்சனை வந்தது என்றால் ஈரான் நியூக்ளியர் பாம்பு நாங்கள் தயாரித்து விட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நம்ம என்ன செஞ்சுருவோம்? 3rd வேர்ல்டு வாரை அனுபவிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அனுபவிப்போம் அப்படிங்கிறது யுத்தம் அனுபவிப்பது கிடையாது. அதனுடைய கஷ்டங்கள், அதனுடைய வேதனைகள், வலி, அதில் இரத்த கரைகள், இரத்த வாடை, இதெல்லாமே சேர்ந்து வேர்ல்டு வார் 3 ரொம்ப பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இப்போ இந்த ட்ரோன் தாக்குதலுக்கு பயப்படுறாங்க, ட்ரோன் வார்ஃபேருக்கு. இன்றைக்கி கூட பல நாடுகள் நாங்கள் ட்ரோன் வார்ஃபேருக்கு பதிலாக மைக்ரோவேவ் வெப்பன் அப்படிங்கிறதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லேசர் வெப்பன்ஸ் குறுகிய காலங்களில் பெரிய அளவு வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு கண்டுபிடிப்பு வந்தது என்றால் சரி, முதல் செனரியா சொல்லிட்டேன். செகண்டாக அவங்க என்ன சொல்கிறாங்க? வேர்ல்டு வார் 3 வர்றதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது? வேறு எதுவுமே இல்லை, தைவான் மற்றும் சீனாவினுடைய பிரச்சனை. அது எல்லாருமே நம்ம பார்த்தது தான், பல முறை இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தைவானை சீனா இப்போது உள்ளே இன்வைட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா தைவானுக்கு எதிரான ஒரு வார்த்தையை இப்போதைய பிரசிடெண்ட்டாக கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாங்க. தைவான் நாங்கள் செக்யூரிட்டி கொடுக்குறோம், நீ எனக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொன்னது. டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக தைவான் சில கருத்துக்களையும் இன்றைக்கி பதிவு பண்ணியிருக்காங்க.
ஸோ எங்களையே நீங்கள் மிரட்டுறீங்களா, நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ முக்கியமான நபர்கள் தெரியுமா, எங்கள் நாடு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டானது தெரியுமா, இதெல்லாம் விட நீங்கள் எங்களை மிரட்டியிருக்கீங்களே, இது சரியா அப்படின்னு சொல்கிற கேள்வியை டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பார்த்து தைவானும் கேட்டிருக்கிறது. இன்றைக்கி திடீர்னு பார்த்தா ட்விட்டர் முழுவதுமாக ஒரு செய்தி, சீக்கிரமாக தைவானை சீனா பிடித்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி பிரேக்கிங் நியூஸை ஓட விடுறாங்க. ஜப்பான் ஒரு அலர்ட் கொடுத்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அப்போ ஒன்று ஈரானுடைய நியூக்ளியர் பாம்பு, அப்படி இல்லைனா தைவானை சீனா அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிற இந்த 2 செனரியோ. மூணாவது அப்படிங்கிறது ஸ்டம்பிளிங் சொல்லுவாங்க, அதாவது பேலன்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்கு, இந்த யுத்தத்தில் பல நாடுகள் ஒன்றிணைந்து சில நாடுகளுக்கு உதவி செய்கிறாங்க. இதில் ஏற்படக்கூடிய இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது அடுத்த யுத்தமாக ஒரு வேர்ல்டு வார் 3 மாற வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. எந்தெந்த விஷயங்களில் உக்ரைனுக்கு உதவிய நாடுகள், இப்போ F-16 வருதுன்னு சொன்னோம், F-16 நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா முதல் F-16 யார் வீழ்த்துகிறீர்களோ அவங்களுக்கு $1,70,000 அமெரிக்க டாலர் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ எந்த இராணுவ வீரராக இருந்தாலும் சரி, இல்லாட்டி எந்த யூனிட்டாக இருந்தாலும் சரி, முதல் F-16 வீழ்த்துபவர்களுக்கு $1,70,000 அமெரிக்க டாலர். அதை ரஷ்யாவின் அந்த ரூபிள் கணக்குப்படி பார்க்க போனால் 15 மில்லியன் ரூபிள்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது ரஷ்யாவினுடைய ஒரு நிறுவனம். ஸோ F-16 அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய கம்ப்யூட்டேஷனல் அந்த ஒரு லாஜிக்காக இருக்கட்டும், இப்போ ரஷ்யாவினுடைய அந்த விமானங்களை விட ரொம்ப அட்வான்ஸ்டானது தான். ரஷ்யாவினுடைய விமானங்கள் 1980 1990 காலகட்டங்களில் அந்த டெக்னாலஜியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய விமானங்கள். ஆனால் F-16 அப்படிங்கிறது 2010 அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி பேஸ்டாக இருக்கும். ஸோ எனவே ஏவியானிக்ஸ், ரேடார் இது எல்லாமே வச்சு இந்த கம்பேர் பண்ணிலாம் பார்க்க போனால் F-16 ரொம்ப அட்வான்ஸ்டு. இதனாலேயே F-16 கிடைத்து விட்டது என்றால் உக்ரைன் ரஷ்யாவை வீழ்த்திவிட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி F-16 கிடைக்கிறதுக்கு முன்னாடி ரஷ்யாவினுடைய நட்பு நாடுகள் அவங்களுடைய ஏர்ஃபீல்டு தாக்கப்பட வேண்டும், இல்லாட்டி மூடப்பட வேண்டும். அதில் ரஷ்யாவினுடைய விமானங்கள் நிறுத்தப்படாமல் இருப்பதற்கு பல நாடுகள் ஒன்றிணைந்து அந்தந்த நாடுகளுக்கு எச்சரிக்கை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் யார் வச்சிருக்காங்க, ஜெலன்ஸ்கி அவர்கள் வச்சிருக்காங்க. ஸோ ஜெலன்ஸ்கி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையும் பல நாடுகள் F-16 உடனே தந்துடுவோம் அப்படிங்கிற அந்த செய்தியும் பார்க்கும்போது கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு எதிராக F-16 எதுமோ ஒன்று செய்ய போகுது. F-16 நாங்கள் அடிச்சிடுவோம், நாங்கள் கண்டிப்பாக எந்த F-16 வந்தாலும் சரி அதெல்லாம் உங்கள் கையிலேயே திருப்பி காய்லாங்கடைக்கு போடுற மாதிரி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவும் சொல்லி மிரட்டியிருக்காங்க. இது கூடவே இந்த 3rd வேர்ல்டு வாருக்கான செனரியஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இதில் இந்த ஸ்டம்பிளிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லும் போதே நாட்டோவில் ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு, ஒரு இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு பாருங்க. நாட்டோவில் ட்ரம்ப் அவர்கள் ஜெயித்து விட்டார்கள் என்றால் நாட்டோ நாடுகள் தனியாக, அமெரிக்கா விட்டு தனியாக இயங்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஜோ பைடன் அவர்கள் ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு ஆதரவான நிலைப்பாடுடன் நிறைய அமெரிக்க டாலர் பில்லியன் கணக்கில் செலவழித்தார். ஆனால் அதே ஜோ பைடன் அவர்கள் இப்போது மறுபடியும் பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக இருக்க முடியுமா அப்படிங்கிறது இந்த வாரமே அவங்க டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஒருவேளை ஜோ பைடன் அவர்களை நீக்கி விடலாம், அதற்கு பதிலாக வேறொரு நபர் தான் இனிமேல் யார் பிரசிடென்ட் கேண்டிடேட் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த செனாரியஸ்லாம் பார்க்கும்போது F-16 முக்கியமான ஒரு திருப்பு முனையாக இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு அது உக்ரைனுக்கு உதவியாக இருக்க போகுது, அப்படி உக்ரைனுக்கு அது உதவியாக இருந்தாலும் அதை எப்படி அங்கே இருக்கக்கூடிய விமானிகள் பயன்படுத்த போகிறார்கள் அப்படிங்கிறது அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய கேள்வி. ஜப்பானும் அமெரிக்காவும் சேர்ந்து இந்த ஹை பவர்டு மைக்ரோவேவ் வெப்பன் அப்படிங்கிறதுக்கான ஒரு டீலில் கையெழுத்து போட்டிருக்காங்க. இதுவும் ரஷ்யா மற்றும் சீனா இவங்க 2 பேரை மட்டுமே மனசில் வச்சு அமெரிக்காவும் ஜப்பானும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஸோ இன்னும் நிறைய தகவலை எதிர்பார்க்கலாம். வியூகத்திலிருந்து நீங்கள் செய்ய வேண்டியது வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.